ஜால் மாஸ்டர் யூடியூப் சேனலூடாக மீண்டும் மாணவர்களை நேரடியாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. அந்த அடிப்படையிலே மாணவர்களே, இதுவரை ஜால் மாஸ்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் பண்ணிக்கொள்ளுங்க. ஏனைய மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் இந்த வீடியோக்கள் அமைந்திருந்தால் அவர்களுக்கும் இதனை பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த அடிப்படையிலே இன்று நாங்கள் தரம் 4, 5 மாணவர்களுக்கு பொருத்தமான, அவர்களுக்கு அடிக்கடி வினாவப்படுகின்ற, அதிகளவு வினாக்கள் தொகுக்கப்படுகின்ற சில வினாக்களை உள்ளடக்கிய ஒரு எமது பண்டைய தகவல்கள். எனவே எமது பண்டைய தகவல்கள் எனும் பாடப்பரப்பில் இருந்து தரம் 4, 5 மாணவர்களுக்குரிய சில விடயங்களை நான் இன்று ஸ்லைடில் உங்களுக்கு போட்டு காட்டி அதன் ஊடாக சில விளக்கங்களை தரலாம் இருக்கிறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ரைட், அந்த அடிப்படையில பாருங்க பிள்ளைகளை, இந்த ஸ்கிரீன்ல சில படங்களை உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கிறேன். ரைட், அது பண்டைய தகவல்கள் என்னும் விடயத்துக்குள்ள உள்ளடங்கக்கூடிய சில படங்கள் இதுல காட்சிப்படுத்தி இருக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சில கோட்டை அமைப்புகள் காட்டியிருக்கு, சில இயற்கை தாவர அமைப்பு முறைகள் சொல்லப்பட்டிருக்குது. சரி, அதை விட சில வரலாற்றோடு தொடர்புடைய சில விடயங்கள் இதுல காட்டியிருக்கிறேன். இது சம்பந்தமான விளக்கங்களை நேரடியா பார்ப்போம். ஓகே குழந்தைகளே, ரைட். அந்த அடிப்படையில பாருங்க பிள்ளைகள், இன்றைய இந்த பாடப்பரப்பில் நாங்கள் என்னென்ன விஷயங்களை பற்றி ஒவ்வொரு விடயங்களாக பார்க்க போறோம் என்றதை நான் சொல்ல போறேன். வடிவா குறிப்பெடுத்துக் கொள்வோம். ரைட், முதலாவது விஷயம் பார்க்க போறோம். அது பண்டைய தகவல்கள்ல இந்த யாழ்ப்பாண கோட்டை பற்றி சில விடயங்களை, முக்கியமான சில விடயங்கள், உங்களுடைய ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டியில் சொல்லப்பட்ட சில விடயங்களை தொகுத்து தரப்போகிறேன். இரண்டாவது பாருங்க பிள்ளைகள், காலிக்கோட்டை, யாழ்ப்பாண கோட்டை மாதிரி இன்னும் ஒரு வரலாற்றுடன் தொடர்புடைய ஒரு வரலாற்று பொக்கிஷமாக இருக்கிறது காலிக்கோட்டை. அதை பற்றி சில விடயங்களை நான் சொல்ல போறேன். ரைட், மூன்றாவது பாருங்க பிள்ளைகள், அதாவது உலகினுடைய அதிசயங்களில் ஒன்றாக யுனிசெப் அமைப்பினால் கூறப்பட்ட சிகிரியாவை பற்றி சில விடயங்களை பற்றி பார்ப்போம். ரைட், அடுத்தது பராக்கிரமபாகு சமுத்திரத்தை பற்றி பார்ப்போம். ரைட், அதைவிட மின்னேரியா குளம், பசவ குளம், இரணைமடு குளம் போன்ற விடயங்களையும் அதனோடு சேர்த்து கேப்டன் டோசன் கோபுரம் பற்றியும் சில விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். இறுதியாக ரிட்டிகல கந்தையில் இருக்கிற அந்த மலையை பற்றி சில விஷயங்களை பார்க்க இருக்கின்றோம். ரைட், அப்ப இன்றைக்கு பார்க்க போற விஷயம் இவ்வளவுதான். சோ நீங்கள் பாடத்துக்கு தயாரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட், முதலாவது பாருங்க விஷயம் என்னன்னு சொன்னால், யாழ்ப்பாண கோட்டையை பற்றி சில விடயங்களை உள்ளடக்கி சில காட்சி படம். வடக்கில் இருக்கிற மக்கள் பெரும்பாலும் இதை நேரடியாக அவதானித்திருப்பீர்கள். நம்ம இலங்கையுடைய சகல பாகங்கள்ல இருந்து இந்த வீடியோவை பார்க்கிறபடியால ஏனைய மாணவர்கள் சிலது சுற்றுலாக்களாக வந்து பார்த்திருப்பார்கள், அல்லது யூடியூப் வீடியோக்கள் அல்லது வெப்சைட்டினூடாக நீங்க பார்த்திருப்பீங்க. ரைட், அப்ப அந்த அடிப்படையில பாருங்க சில விஷயங்கள் தான் இருக்கேன். யாழ்ப்பாண கோட்டையினுடைய மாதிரி அமைப்பு, அதனுடைய நுழைவாயில் பகுதி எப்படி இருக்குது போன்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதை விட அதை சுற்றி இருக்கிற சில அகழி அமைப்புகளையும் இதுல காட்சி படத்துல தந்திருக்கிறேன். அப்ப நீங்க பாக்குறீங்களா அதை? ஓகே குழந்தைகளே, ரைட். இதுல பாருங்க, இந்த யாழ்ப்பாண கோட்டையினுடைய வரலாறு பாத்தீங்கன்னு சொன்னால் மாணவர்களே, 1625 இலங்கையை கைப்பற்றிய வெளிநாட்டவர்களில் ஒருவரான போர்த்துகீயர்களால் இது அமைக்கப்பட்டது. அந்த ஆண்ட ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, 1625ஆம் ஆண்டு. உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய அந்நியர் ஆட்சிகள்ல போர்த்துகீயர்கள், ஒல்லாந்தர்கள், ஆங்கிலேயர்கள் முக்கியமானவர்கள். இதுல முதலாவது வந்த போர்த்துகீயர்களால உருவாக்கப்பட்ட ஒரு வரலாற்று அம்சம் தான் இந்த யாழ்ப்பாண கோட்டை. இந்த போர்த்துகீயர்களுக்கு அடுத்தபடியாக மாணவ குழந்தைகளே யார் வரினம்? ஒல்லாந்தர் வரி. அப்ப ஒல்லாந்தர்களை விரட்டி அடித்து விட்டு, போர்த்துகீயர்களை விரட்டி அடித்து விட்டு ஒல்லாந்தர் வரினம். இந்த ஒல்லாந்தர்கள் திருப்பி 1658 தங்களுடைய ஆட்சி கீழே, தங்களுடைய கொண்ட்ரோலு கீழே இந்த யாழ்ப்பாண கோட்டையை வைத்திருந்தார்களாக வரலாற்று தகவல்கள் கூறுகின்றது. இதுக்கு அடுத்தபடியாக ஆங்கிலேயர்கள் பாருங்க, போர்த்துகீயர்களால் நிர்மாணிக்கப்பட்டு பிற உள்ளாந்தர்கிட்ட இருந்து பிற பிரிட்டிஷ்காரர்கள், ஆங்கிலேயர்கிட்ட இந்த யாழ்ப்பாண கோட்டை இருந்ததாக வரலாறு சொல்லப்படுது. குறிப்பாக 1948 வரை பிரிட்டிஷ்காரர்கள் இலங்கையில் இருக்கும் வரைக்கும் யாழ்ப்பாண கோட்டை அவர்களுடைய பூரண கட்டுப்பாட்டில் இருந்ததாக வரலாற்று தகவல்கள் கூறுகின்றன. சரி, அப்ப இந்த 3 விஷயம் யாழ்ப்பாண கோட்டை சம்பந்தமான முக்கியமான விடயம். அதை விட இதனுடைய சிறப்பம்சம் பாருங்க என்ன சொல்லி இருக்கிறேன். வெளிநாட்டில இருந்தும் சரி, உள்நாட்டில இருந்தும் சரி வருகின்ற சுற்றுலா பிரயாணிகளை அதிக அளவு கவருகின்ற ஒரு பகுதியாக, ஒரு வரலாற்று பொக்கிஷமாக இது காணப்படுகின்றது. குறிப்பிட்டிருக்கு. ரைட், அதை விட பாருங்க, இரண்டாவது விஷயத்துக்குள்ள போறோம், காலிக்கோட்டை. இதுவும் கிட்டத்தட்ட யாழ்ப்பாண கோட்டை மாதிரியான மாதிரி அமைப்பை கொண்டிருந்தாலும் சில முக்கியமான சில வரலாற்று தகவல்களை இதுவும் கொண்டிருக்கின்றது. சரி,
குறிப்பாக நான் ஏற்கனவே கூறியது போல யாழ்ப்பாண கோட்டையை பற்றி இதுக்கும் அதே விஷயம் தான். போர்த்துகேயர்கள்ட்ட இருந்து அதன் பிறகு ஒல்லாந்தர்களுக்கு மாற்றப்பட்டு சரி. அதே வேற பாருங்க, இந்த காலி கோட்டையினுடைய இன்னும் ஒரு சிறப்பு அம்சம் குறிப்பாக பாருங்க, யுனெஸ்கோ ஸ்தாபனத்தினால இது ஒரு உலக மரபுரிமை அம்சமாக பிரகடனப்படுத்தப்பட்டது. எதிரியாம் ஆண்டு 1988 ஆண்டு. இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரைட். மூன்றாவது விடயம் பிள்ளைகள் பாருங்க, சிகிரியா குகை ஓவியத்தை பற்றி பார்க்க போகும். சிகிரியா குகை ஓவியம் என்ற விஷயம் இலங்கையில ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதுவும் யுனெஸ்கோ ஸ்தாபனத்தினால 1988 ஆண்டு உலக பாரம்பரியமிக்க மரபுகளில் ஒன்றாக பிரகடனப்படுத்தப்பட்டது. அந்த பெயர் யுனெஸ்கோ ஸ்தாபனம் பண்ணதை அறிந்து வச்சுக்கணும். அப்ப இது பாருங்க, உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய வரலாற்று சிறப்புமிக்க மன்னர்களில் ஒருவரான காசியப்ப மன்னடினால், அந்த மன்னனுடைய பெயர் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க மாணவர்களே, காசியப்ப மன்னடினால் நிர்மாணிக்கப்பட்டது. இது பார்த்தோம்னு சொன்னா மாத்தளை மாவட்டத்தில் அமைந்திருக்குது. சிகிரியா குன்று மாத்தளை மாவட்டத்தில் அமைந்திருக்கு. வடிவாக கவனிச்சுக்கொள்ளுங்க. ரைட். சிகிரியா ஓவியங்கள் இந்தியாவில் உள்ள அஜந்தா ஓவியங்களை ஒத்ததாக காணப்படுவதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதே இந்தியாவில் அஜந்தா ஓவியம் இருக்கு, அதை ஒத்த மரபினை சிகிரியா ஓவியம் கொண்டு ஒரு இயற்கை வர்ணங்களை பயன்படுத்தி பண்டைய காலத்தில் அதிக அளவு தொழில்நுட்பங்கள் இல்லாத ஒரு காலப்பகுதியில் இந்த குன்று அமைக்கப்பட்டமை இலங்கையினுடைய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அம்சமாக கருதப்படுகிறது. ரைட் மாணவர்களே. அதைவிட முக்கியமான விஷயம், இந்த ஓவியங்களில் உள்ள பெண்கள் தாமரை, அல்லி, செண்பகம் போன்ற பூக்களை ஏந்தி உள்ளதாக காணப்படுகிறார்கள். சரி, அது கையிலேயும் ஏந்தி இருக்கிறோம், தலையிலையும் சூடி இருக்கிறோம். ரைட். இவ்வாறு சிறப்புமிக்க இந்த சுற்றுலா பிரயாணிகளை கவரக்கூடிய ஒரு மரபுமிக்க உலக பாரம்பரியமிக்க அம்சங்களில் ஒன்றான இந்த சிகிரியா குன்று இலங்கையினுடைய முக்கிய ஒரு சொத்தாக, பாரம்பரியமிக்க ஒரு சொத்தாகவும், அதிகளவு சுற்றுலா பிரயாணிகளை கவரக்கூடிய ஒரு இடமாகவும் உள்ளது. இதனால் இங்கு வெளிநாட்டு அந்நிய செலாவணி, வெளிநாட்டவர்கள் செல்வதாலோ உள்நாட்டவர்கள் செல்வதனாலோ சுற்றுலா பிரயாணம் மூலம் அதிக அளவு வருமானம் தருகின்ற ஒரு பகுதியாகவும் இந்த சிகிரியா குன்று காணப்படுகின்றது. ஓகே மாணவர்களே. ரைட். சிகிரியா குகை ஓவியத்துக்கு அடுத்தபடியாக பார்க்க போற விஷயம் இந்த பராக்கிரம பாகு சமுத்திரம். ரைட். பராக்கிரம பாகு என்று சொன்னாலே உங்களுக்கு ஞாபகத்தில் வர வேண்டிய ஒரு விஷயம் அவருடைய ஒரு கூற்று. அவர் என்ன சொல்லுறார் பிள்ளைகள்? வானில் இருந்து விழும் ஒரு துளி நீரையும் வீணாக கடலுடன் சென்றடைய விட மாட்டேன். இதிலிருந்து என்ன விளங்குது? அதாவது நீர் வீண் விரியமாகதை அந்த காலத்திலே அந்த மன்னன் ஒரு முக்கியமான கொள்கையாக கொண்டிருக்கான். வீண் விரியமாக கூடாது, அதை சேமித்து வைக்கணும், முக்கியமான நீர்வளத்தை பேண வேண்டும் என்பதனை அந்த கால பகுதியிலேயே இந்த பராக்கிரம பாகு மன்னன் கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த பராக்கிரம சமுத்திரம் அமைந்துள்ள மாவட்டம் குழந்தைகளை புலனறுவை மாவட்டம். பராக்கிரம பாகு அமைந்திருக்குது சமுத்திரம் புலனறுவை மாவட்டம். இந்த பராக்கிரம பாகு மன்னன் இந்த குளத்தை அமைக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட எவ்வளவு நிலப்பகுதியை உள்ளடக்கி அமைத்திருக்கான்னு பாருங்க. 5300 ஏக்கர் பரப்பளவுடைய ஒரு பெரிய பாரிய குளமாக இது அமைத்திருக்கிறார். ரைட். அதை விட முக்கியமான விஷயம் பாருங்க, இந்த பராக்கிரமாக சமுத்திரங்கள் இது போன்ற குளங்கள் அமைக்கப்பட்டதனுடைய பிரதான நோக்கம் என்ன மாணவர்களே? அதாவது விவசாயத்தினூடாக நாங்கள் எங்களுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்பவும். ரைட். குறிப்பாக நெல் உற்பத்தியை மேற்கொள்வதற்கும் நன்னீர் மீன்பிடி உற்பத்தி, உங்களுக்கு தெரியும், 2 விஷயத்திற்காகவும் இது பிரபல்யம் அடைந்துள்ள ஒரு குளமாக உள்ளது. ரைட். இதுல உங்களுக்கு தெரியும் பராக்கிரம சமுத்திரம் கட்டாயம் அது யாரால் அமைக்கப்பட்டிருக்கும் என்றது தெரியும் உங்களுக்கு. பராக்கிரம பாகுவால அமைக்கப்பட்டது அது பராக்கிரம சமுத்திரம். இந்த மாவட்டத்தில் இருக்குது, புலனறுவை மாவட்டத்தில் இருக்கு. இது 2 முக்கியமான விஷயம் அவர் கூறிய கூற்று. ஓகே குழந்தைகளே. ரைட். அடுத்த விஷயத்துக்கு போறோம் பாருங்க. பராக்கிரம சமுத்திரம் அந்த குளம் மாதிரியான இன்னும் ஒரு பெரிய குளம் மின்னேரியா குளம். ஓகே. இந்த மின்னேரியா குளம் என்று சொல்லேங்களே உங்களுக்கு தெரியும், மின்னேரியா தெய்வம், மின்னேரியா தெய்வம், மின்னேரியா குளம், மின்னேரியா தெய்வம். இது 2ஓடும் தொடர்புடையவர் யார்? மின்னேரியா குளத்தை கட்டிய மன்னன் யார்?
அல்லது மின்னேரியா தெய்வம் என்று அழைக்கப்படும் மன்னன் யாருன்னு சில வினாக்கள் உங்களுக்கு வார். ரெண்டுக்கும் ஒரு விடை மகாசேன மன்னன். ரைட்? அப்ப ஸ்லைட்ல இதை போட்டு காட்டி இருக்கிறேன். இந்த மகாசேன மன்னன் கிறிஸ்துவுக்கு பின் 274 தொடக்கம் 301 ஆண்டு வரை உள்ள கால பகுதியில இலங்கையில ஒரு சிறப்பு மிக்க ஆட்சியை மேற்கொண்ட ஒரு மன்னன். அந்த அடிப்படையில பராக்கிரமோசோத்திரம் புலனறுவையில் இருக்கிற மாதிரி இந்த மின்னேரியா குளம் அங்க இருக்குது, அனுராதபுரத்தில் இருக்குது. மின்னேரியா குளம், அனுராதபுரம் யாரால் கட்டப்பட்டது? மகாசேனனால் கட்டப்பட்டது. மின்னேரியா குளத்தை கட்டியதால அவனுக்கு பெயர் மின்னேரியா தெய்வம். இது முக்கியமான சில வரலாற்று குறிப்புகள், குறிப்பெடுத்து வச்சுக்கணும். ஓகே குழந்தைகளே, ரைட். அப்ப இதுவும் பாருங்க ஒரு பெரிய குளம், அதாவது மகா பராக்கிரம சமுத்திரம் அமைக்கப்பட்ட மகா பராக்கிரம சமுத்திரம் போன்று மின்னேரியா குளம் கிட்டத்தட்ட எவ்வளவு ஏக்கர் பரப்பளவுடையது என்று சொல்லி பாருங்க குழந்தைகளை. கிட்டத்தட்ட 4670 ஏக்கர் பரப்பளவினை உடையது இந்த மின்னேரியா குளம். ரைட்? அதையும் குறிப்பிட்டுக் கொள்வோம். அதை விட இன்னமொரு சிறப்பம்சம், இதனுடைய குளக்கட்டு அல்லது அணைக்கட்டினுடைய உயரம் 44 அடி உயரத்தை உடையது. பாருங்க பிள்ளைகளை, இன்றைய காலத்தில் எவ்வளவு தொழில்நுட்பம் இருக்கு. அப்ப கிறிஸ்துக்கு பின் 274 ஆண்டு கால பகுதியில் இருக்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி 44 அடி உயரமுடைய ஒரு அணைக்கட்டை கட்டுற அளவிற்கு சிறப்புமிக்க ஒரு வரலாற்று தொழில்நுட்பம் மிக்க ஒரு மன்னர்கள் எங்களுடைய நாட்டிலும் வாழ்ந்திருக்கிறார்கள். அதுக்கு சிறப்பு உதாரணம் இதை சொல்லலாம். இதை போன்று நிறைய இருக்குது, இது ஒரு உதாரணம். இதனுடைய சிறப்பம்சம் என்ன? இந்த ஸ்லைட்லயும் காட்டியிருக்கிறேன். இது நெல் உற்பத்திக்கு பங்களிப்பு செய்யும், அது விவசாயத்திற்கு. நன்னீர் மீன்படி, அதை விட மழை நீர் வீண் விரயமாகி கடல்ல சேராமல் அதை தேக்கி வைக்கிறதுக்கு இது எங்களுக்கு உதவுது. இவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு பயன்களாகவும் குறிப்பிடலாம். அடுத்த டாபிக் போவோம். பசவ குளம். ரைட்? பசவ குளம் என்று சொல்லிக்கல பாருங்க, இதுல ஸ்லைட்ல காட்டியிருக்கிறேன். குளத்தின் அமைப்பையும் காட்டியிருக்கிறேன், மன்னனையும் காட்டியிருக்கிறேன். பசவ குளம் யாரால் கட்டப்பட்டது? கிறிஸ்துவுக்கு 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பட்டுகாபய மன்னனால. பசவ குளம், பட்டுகாபய. அந்த பானா என்றது ஞாபகம் வச்சுக்கோ. பசவ குளம், பட்டுகாபய. ரைட்? இது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது? இந்த மாவட்டத்துல அனுராதபுரம் மாவட்டத்தில் இருக்கு. இதுவும் அனுராதபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கிற ஒரு முக்கியமான குளமாக சொல்லப்படும். ரைட்? இதனை இந்த பசவ குளத்த குழந்தைகளே அபயவாவி என்று சொல்லியும் அழைப்பார்கள். பசவ குளம் அபயவாவி என்று அழைப்பார்கள். பண்டுகாவையரால் அமைக்கப்பட்ட அமைப்பினால் காட்டியிருக்கிறார். இதுக்கும் அதே விஷயம் விவசாய தொழில்நுட்பத்துக்கு பயன்படுகிறது. அதை விட இக்குளம் தொடர்பான சில ஆதாரங்கள் எங்க சொல்லப்பட்டிருக்கட்டா குழந்தைகளே? மகாவம்சம் என்று சொல்லப்படுகின்ற இலங்கையினுடைய வரலாற்று நூலில் இது குறிப்பிடப்பட்டிருக்கு. அது ஒரு சிறப்புமிக்க ஒரு அம்சமாக கொள்ளப்படுது. ரைட்? அடுத்த விஷயத்துக்கு போறோம். இரணைமடு குளம். இரணைமடு குளம் அங்க இருக்குது இந்த மாவட்டத்தில், கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்குது. இலங்கையில் அதிகளவு மாவட்டங்களை கொண்ட மாகாணம் வட மாகாணம். குறிப்பாக யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக உங்களுக்கு சொல்லப்படுற அடிக்கடி வினாக்கள்லேயும் வாருது. அதிக மாவட்டங்களை கொண்ட மாகாணம் இது. வடக்கு மாகாணத்தில் உள்ள மாவட்டங்கள் எவை? அப்படியான சில வினாக்கள். அப்ப வடக்கு மாகாணத்திலே குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் அமைந்திருக்கிற ஒரு முக்கியமான அதிகளவு மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு குளமாக இரணைமடு குளம் இருக்கு. அதனுடைய அமைப்பு இதுல படத்துல காட்டி இருக்கிற பார்த்துக்கொள்ளும். அப்ப இலங்கையில் உள்ள பழமை வாய்ந்த தாவரங்களை பற்றி அறியக்கல ஒன்று பெருக்க மரம். அது சம்பந்தமான வீடியோ உங்களுக்கு தனியே தர போறேன். ரைட்? இரண்டாவது விஷயம், இலங்கையில பழமை வாய்ந்த தேயிலை செடி, அதாவது இலங்கையில் நடப்பட்ட முதலாவது தேயிலை செடி பற்றி. அடுத்தது கபலித்தாவே என்று சொல்லப்படுற புளிய மரம் பற்றி. அடுத்தது ஓப்பநாயக்கா என்று சொல்லப்படுற பெருங்கொடி பற்றி அறிந்திருப்போம். அடுத்தது இலங்கையில் இருக்கிற முக்கியமான நாகமர பூங்கா அல்லது இளஞ்சிவப்பு படிகக்கல் மலை, இப்படியான சில விடயங்களை பற்றியும் நாங்கள் அறிய போகிறோம். அந்த அடிப்படையில் அடுத்த விஷயமா நான் உங்களுக்கு சொல்ல போற விஷயம் பிள்ளைகள், அதாவது இலங்கையினுடைய முதலாவது தேயிலை செடி. சரி, இலங்கையை உலகளாவிய ரீதியில தெரியுதுன்னு சொன்னால், அது உலக மக்களுக்கு இலங்கை என்ற ஒரு நாடு தெரியுதுன்னு சொன்னால், இலங்கையிலின் தரமிக்க தேயிலையும் ஒரு காரணம். ஓகே, அந்த தேயிலையை முதல் இலங்கையில பயிரிட்டவர் யார் தெரியுமா பிள்ளைகள்? அது ஜேம்ஸ் டெய்லர் என்று சொல்லப்படுற, சரி, ஜேம்ஸ் டெய்லர் என்று சொல்லப்படுற ஒருவரால நடப்பட்டதுதான் இந்த முதலாவது தேயிலை செடியுடன் தொடர்புடைய ஒரு
தேயிலை சிறிய தோட்டம். அது எங்க இருக்குன்னு சொன்னால் கண்டி மாவட்டத்துல, சரி, ஹேவா ஹெட்டன்னு சொல்லப்படுற ஒரு பகுதியில, கண்டியில் உள்ள ஹேவா ஹெட்ட என்று சொல்லப்படுற ஒரு பகுதியில முதலில இந்த தேயிலை செடி நாட்டப்பட்டது. சரி, அப்ப இப்படி சில விடயங்களோடு எவ்வாறான சில வினாக்கள் உங்கள்கிட்ட கேட்பீனம். அதாவது இந்த பாடங்கள் பாருங்க, சில வினாக்கள் நீங்கள் இதுக்குரிய விடைகளையும் எழுதலாம். ஒன்று, மின்னேரியா குளத்தை கட்டிய மன்னன் யார் என்ற ஒரு வினா உங்கள்கிட்ட கேட்கலாம். காலை கோட்டை யாரால் அமைக்கப்பட்டது என்ற ஒரு கேள்வி கேட்கலாம். இலங்கையில் உள்ள உலக மர உரிமை பெற்ற இடங்கள் 2 தருக. சிகிரியா குன்று அமைந்துள்ள மாவட்டம் இது. சரி, இலங்கையில் அமைக்கப்பட்ட முதலாவது குளம் இது. பெருக்க மரம் அமைந்துள்ள மாவட்டம் இது. சீரியா குன்றினை அமைத்த மன்னன் யார்? இரணைமடு குளம் எங்கே அமைந்துள்ளது? இவ்வாறான சில வினாக்கள் உங்களோட கேட்கலாம். இது ஒரு மாதிரி வினாக்கள் உங்களுக்கு நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். அந்த அடிப்படையில் இந்த வினாக்களுக்கு விடைகளை தேடிக்கொள்ளுங்க. தொடர்ந்து இந்த பண்டைய தகவலுடன் தொடர்புடைய சில முக்கியமான விடயங்களை தனித்தனி வீடியோக்களாக தர இருக்கின்றேன். தொடர்ந்து ஜாழ் மாஸ்டருடன் இணைந்திருங்கள். கோவிட் தொற்று காலத்தில் இழந்த கல்வியை இவ்வாறான சில செயற்பாடுகளின் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் பெறுவதுடன் மட்டுமன்றி ஏனைய மாணவர்களுக்கு இதனை பகிர்ந்து இந்த கல்வியால் ஒன்றுடைவோம் செயற்திட்டத்தினூடாக நாங்கள் எங்களுடைய எதிர்கால சந்ததியை கட்டி எழுப்புவோம் என்று கூறி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.